ஜிம்பாயி ரொம்ப வீராப்பா போறான் பாரு. இவன் போய் அவனை ஊதுவான். அவன் சட்ட ஊட ஆடாது. அவன் பதிலுக்கு இவனை ஒரே அடிதான் அடிப்பான். சிக்கன் குனியாவும் தெங்கு சருமும் வந்தா ரத்த வாதி கக்கி கோழி மாதிரி சுருண்டு ஒரே இடத்துல உழுவாய் பாரு. அது மாதிரி வந்து உழுக போறான். இத தண்டவாணி ஐயா பார்த்து தானோசார் மாதிரி வாய பொழக்க போறார். இதெல்லாம் நடக்கும் பார். அடிக்கிறியா? ஒரு அடியில விடுவான்னு சொன்னீல்ல, எவ்வளவு ஸ்ட்ராங் அடிக்கிறான் பாரு. எங்க ஸ்ட்ராங் அடிக்கிறான்? சாயிராம் பாருங்க. டைனோசர் மாதிரி வாய பொழக்கிறாரா? டேய் டேய் டேய், என்னடா எழுந்திருக்க மாட்டேங்கிறான்? என்ன அடிடா இது? ஒரே அடியில ஆளை கீழே விழ வச்சுட்டா. இதத்தானே நானும் முன்னாடி சொன்னேன். ஆமாண்டா, இப்படி ஒரு அடிய என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை. ஏண்டா டேய், நீ என்ன மர்மக்கலை எது கத்து வச்சிருக்கியாடா? என்னடா அடி இது? இந்த அடிக்கே பயந்துட்டியா? இது ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய அடி இருக்கு. அடியோட சேர்ந்த மேஜிக் பாக்குறியா? டேய் பாருங்கடா, தம்பி என்னென்னமோ கலையெல்லாம் கத்து வச்சிருக்கான்டா. இனிமே என் பொண்ணுக்கு இவன் இல்ல நான் பாடி கார்டு, எல்லாமே நீதான்டா. உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் கேளு. நிறைய. பழைய பாக்கி நிறைய இருக்கு. வீட்டு வாடகையை பத்தி சொல்றியா? ஐயோ, இனிமே நீ வாடகையே தர வேண்டாம், உனக்கு ஃப்ரீ. என் கூட சேர்ந்து வா, உன்னை எங்க கொண்டுட்டு போறேன் பாரு. நம்பனவன நெஞ்சில குத்தி மேல அனுப்புறது அதானே உனக்கு தெரியும்? எப்படி? அன்பால நெஞ்சில குத்துவன்னு சொன்ன. அதை விட இருக்கட்டும், உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் கேளு, தர்றேன். நீ ஒன்னும் எனக்கு கொடுக்க தேவையில்ல. எனக்கு எவ்வளவு வேணுமோ மகாசிவராத்திரி அன்னைக்கு நானே எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, உனக்கு சௌரியப்படுறப்ப சொல்லு. டேய், இனிமே எல்லாம் தம்பி சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். எல்லாரும் தம்பி பின்னாடி போங்க. அண்ணா என்னண்ணா, அவன் ஒருத்தனை அடிச்சான்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் அவன் பின்னாடி போகணுமா? என்கிட்ட விட்டு போறவனு ஒருத்த இல்ல 100 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல இருந்து வெட்டுவேன். அதிகமா பேசுன அடுத்த ஆப்பு உனக்குதான். வரியா? தம்பி தம்பி, கொஞ்சம் 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 பொறுங்க தம்பி, கொஞ்சம் பொறுங்க. டேய், பலசாலி எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கணும்டா, அதான்டா புத்திசாலித்தனத்துக்கு அழகு. டேய், அரசியல்ல இப்படி ஆளுங்க தான்டா நமக்கு தேவை. எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்குடா. நான் சொல்றேன்ல, நீ போடா அவன் பின்னாடி. என்ன கணக்கு? இன்னைக்கு நைட்டு சங்குதான். வா. டேய், அந்த கணேஷ் பையன் பின்னாடி போக சொல்றாரா எங்க அண்ணன். நேத்து வந்த பொடி பையன் போட்டுண்டா அவனை. டேய் வாடா. டேய், ஏன்டா வண்டி நிறுத்துற? நிறுத்தல செத்து வருவானே. கத்தி வச்சு கணேச பையன் நான் ரோட்ல உட்கார்ந்திருக்கான் பாரு. என்னன்னு கேளுங்க. என்னது கணேச பையன் கத்தி? ஏய், எனக்கு போய் என்னன்னு கேட்டு வா. போரு. என்னாச்சு? அல வரவானே தந்தையமா இருக்கு. கத்திய வேற கையில வச்சிருக்கானே. எல்லாம் பண்றது. எத்திரிச்சிட்டானே.
எப்ப எந்திரிக்கிறா எப்ப உட்காரானே தெரியலையே. கணேசா கணேசா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப தனப்ப பாட்டெல்லாம் பாடி விதவிதமா டான்ஸ் ஆடுறே, அதுக்குள்ள என்ன ஒரு மாற்றம். ஆமா நன்றி. கத்தி இருக்கும்போது கையால் அடிச்ச பாரு, மிக்க நன்றி. அண்ணன் வளரு பேசிட்டு நான் ஓர் வந்து வேடிக்கை பார்க்கிறேன். ஏய், என்ன ரொம்ப ஓவரா டிஸ்டர்ப் பண்ணுகிற. எங்க அண்ணன் வேலைக்கு வச்ச ஒரே காரணத்துக்காக உன்னை விடுறேன். இந்த இடத்துல என்னடா வேலை உனக்கு? இந்த இடம் ஞாபகம் இல்ல? இந்த இடமா? இங்க என்னடா இது? இந்த இடம் உனக்கு ஞாபகம் இல்ல? இல்ல இருக்காது. ஞாபகப்படுத்த நான் வந்திருக்கேன். நீயும் உங்க அண்ணனும் சேர்ந்து முனி குடும்பத்தை அழிச்சுங்களா? ஞாபகத்துக்கு இல்ல? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? முனி முனி காலி ஒரு புரியா போலக்கு முதல்ல